அதிமுக சார்பா பெண்களுக்கு எதிராக இப்ப தமிழ்நாட்டுல நிறைய வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து நான் போராடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பேசக்கூடிய ஒரு மாநில நிர்வாகி, ஒரு சட்டத்துறை அமைச்சரா இருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, ஸ்டாலினோட கனவை சொல்லுங்கள் திட்டத்தை அவர் விமர்சிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அப்துல் கலாம் என்ன சொன்னாரு, கனவை காணுங்கள் அது நிஜமாகும்னு பேசியிருந்தாரு. இப்ப ஸ்டாலின் ஒரு படி மேல உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த திட்டத்தை அவர் விமர்சிக்கணும், இழிவா பேசணும். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கனவு நயன்தாரா கல்யாணம் பண்ணிக்கிறது தான், என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, என்னோட கனவே நயன்தாரா தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எவ்வளவு ஒரு வக்கிரமான கேவலமான புத்தியோட ஒரு பொது மேடையில ஒரு நடிகை வச்சு அவர் பேசியிருக்காரு. நீங்க இப்படி விமர்சனம் செய்யணும் நீங்க முடிவு ஆயிடுச்சுன்னா நீங்க இதை எந்த வகையில வேணா விமர்சனம் செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு பெண்ணை வச்சு ஒரு நடிகை வச்சு நீங்க பேசுறீங்கல்ல, அது அரசியல் நோக்கம்ன்றது. ஒரு நடிகைனா எவ்வளவு கீழ்த்தரமா நம்ம எவ்வளவு வேணா பேசிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. இப்ப இதை நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்களே, அவர் பொதுவா தாங்க பேசினாலும் நார்மலைஸ் பண்றாங்க. இப்ப நான் உங்க வழியிலே வரலாம். இப்ப சி.வி. சண்முகத்தோட மனைவி அவர்களை ஏதோ ஒரு எதிர்கட்சி சார்ந்த நபரோ இல்ல வேற ஒரு கட்சி சார்ந்த நபரோ இந்த மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பிடிக்கலங்க, என்னங்க இது கனவை சொல்லுங்கள்னு. என் கனவு சி.வி. சண்முகம் வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பெண், அவங்க மனைவியோ அவங்க தாயோ அவங்க பெண்ணோ, எனக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தாங்க என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எவ்வளவு கோவம் வரும் உங்களுக்கு. இப்ப இந்த உடனே நீங்க என்ன அடிக்கலாம், அவர் பேசுற மாதிரி நீங்க பண்றீங்களே அப்படின்ற மாதிரி. அப்ப சண்முகத்தோட மனைவி அப்படி சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னா, நயன்தாராவும் ஒரு திருமணமான ஒரு இன்னொருத்தோட மனைவி தானே, அவங்கள பத்தி பேசுறது தப்பு இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு நடிகையை நான் இப்ப எக்ஸாம்பிளா சொல்ல போறேன், அப்படி விமர்சிக்க போறேன் நீங்க முடிவாயிடுச்சுன்னா, உங்க கட்சியோட தலைவி ஜெயலலிதா அவர்களும் ஒரு நடிகை தானே, அவங்கள வச்சு சொல்ல வேண்டியதானே. இல்லைன்னா நீங்க கூட்டணி கட்சியில இருக்க குஷ்பு அவர்கள் அவங்களோட நடிகை தானே, அவங்கள வச்சு சொல்ல வேண்டியதானே. அப்ப அவங்கள பத்தி எல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இப்ப உங்க கட்சியில சந்தையில பேசினா பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்ப எங்க பிரச்சனை வராது, ஒரு நடிகை பத்தி பேசினா யாரும் கேட்க போறா?